வணக்கம் நண்பர்களே. மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். திருமண விசேஷங்கள்லாம் இந்த நாளில் நடக்காததுனால இதுக்கு தவறான ஒரு பெயரும் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க தெய்வீக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் இது. நமக்கு ஒரு ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுது. இந்த மார்கழி மாதம் அவர்களுக்கு விடியற்காலை பொழுது. அதனால தான் அதிகாலையில் எழுந்து பஜனை எல்லாம் பண்ணுறதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வழக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஓசோன் படலமும் பூமிக்கு மிக அருகிலே இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் அதிகாலையில் சுவாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. அதனாலேயும் முன்னோர்கள் பஜனைகள் பூஜைகள் அப்படின்னு அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஆண்டாள் நோன்பு செய்த நாளும் இந்த மார்கழி மாதம். அதே போல் பார்க்கடல் கடைந்து அமுதம் கிடைத்ததும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவ பூஜைகளிலே மிக உகந்த ஒரு பூஜையாக ஆருத்ரா தரிசனம் இந்த மாதத்தில் தான், திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே விசேஷமானது. உத்தரகோசமங்கை, ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை, இங்கே மரகத நடராஜராக காட்சி தராரு சிவபெருமான். ஆஞ்சநேயர் பிறந்ததும் இந்த மார்கழி மாதம் தாங்க. கிருஷ்ண பரமாத்மா மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் பெண்களை வர்ணிக்கிற கவிஞர்களும் பார்த்திங்கன்னா மாதங்களில் அவள் மார்கழி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சிறப்புகள் இந்த மார்கழி மாதத்துக்கு இருக்குது. சூரியன் யோக நிலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய மன்னர்கள் இந்த காலகட்டத்தில் போர்களை தவிர்த்துருவாங்களாம். புனிதமான மாதம், இதனால் உயிர் பலிகள் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மார்கழி மாதத்தில் மார்க்கண்டேயன் சிவபெருமானை வணங்கி தன்னோட மரணத்தையே வென்றவர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருமலையில் மரகதலிங்க தரிசனம், அதிகாலை தரிசனம் ரொம்பவே சிறப்பாக இந்த மாதத்தில் தான் நடைபெறுது. சொர்க்கவாசல் திறப்பும் இந்த மாதம் தாங்க நடக்குது. மார்கழியில் பிறப்பதும் புண்ணியம், இறப்பதும் புண்ணியம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாகவும் இது இருக்குது. கடவுள் வழிபாட்டுக்காகவே இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதத்தை நாம் எடுத்துக்கலாம். மன அமைதியும் தேக சுகமும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய அதிகாலை வேளையில் தெய்வ தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. எல்லாராலையும் ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு வெக்கேஷனுக்கெல்லாம் போக முடியாது. ஒவ்வொரு மார்கழி மாதமும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரே ஒரு வெக்கேஷன் மாதிரி இருக்கும். அவ்வளோ பனி சூழ்ந்த அந்த அதிகாலை வேலை நம்ம ஊர் எல்லாமே ஊட்டியாக நமக்கு தெரியும். அனுபவித்து பாருங்கள், அந்த குளிர் காற்றை ரொம்ப அருமையாக இருக்கும். மார்கழியின் சிறப்புகள் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாகவே அதிகாலையில் எழுந்திருக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் முயற்சி செய்து பார்க்கலாம். அதிகாலை எழுந்து இறைவனை வழிபடும் பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மிகவும் அதிர்ஷ்டசாலி நீங்கள். இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. ஓம் நம சிவாய.